வீட்டிற்கு 100 பேர் வந்தால் தலைவர்கள் ஆகிவிட முடியுமா என ஓ பன்னீர்செல்வம் குறித்து அதிமுக பொருளாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது இதனை தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா சட்டப்படிதான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் கூறினார். அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளது என்றும் இது குறித்து தவறான தகவலே பரப்பப்படுகிறது என்றும் தெரிவித்தார். வீட்டிற்கு 100 பேர் வந்தால் தலைவர்கள் ஆகிவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக பொருளாளர் என்ற முறையில் தற்போது கட்சியின் வங்கிக் கணக்குகளை தானே கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விளம்பரத்திற்காக தினமும் ஏதாவது செய்து வருகிறார் என்று விமர்சித்த சீனிவாசன், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் கொள்கைகளின்படி அதிமுக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். அதிமுக அழிந்துவிட்டது என கூறிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்து அபத்தமானது என்றும் கூறினார். மேலும் ஸ்டாலினை பார்த்து சிரித்ததால் ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ஊர்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க போய் என்ன செய்வாரு, அவர் தலைவர் ஆயிடுவா, அது போயிடுவாரான்னு ஏதாவது என்ன ஏமாற்று வேலைன்னு தெரியல. இப்போ நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, இப்போ பீச்சுக்கு சிலர் காற்று வாங்க வராங்க, சிலர் கற்பனை திறத்துக்கு வராங்க, சிலர் டைம் புகழின்னு வராங்க. அந்த மாதிரி அங்கங்கே போகிறவங்க ஏதாவது ஒரு என் வீட்டுக்கு 100 பேர் வர்றாங்க, நானாக தலைவன் நினச்சிக்கிட்டா அது எப்படி? அது மாதிரி தான் அவர் வீட்டில்